சோள மாவை வேக வைத்து சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கிளறி எடுத்தா சுவையான சோள புட்டு ரெடி. வாங்க இந்த வீடியோவில் சோள புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சோள புட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். அந்த கல்லுப்பு நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள நல்லா ஊறி வந்துடும். இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்து ஒரு ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாவுல கட்டி இல்லாம இருக்கணும், அதுக்காக ஜல்லடையில போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா அந்த கட்டி இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு, அதுக்காக தான் ஜலிக்கிறது. இப்ப ஜலிச்ச மாவுல பாத்தீங்கன்னா நம்ம உப்புல ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். ஊற்றிட்டா தண்ணி ரொம்ப அதிகமாயிரும், அதனால தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக கட்டி இருந்தாலும் கையாலே நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்படி கையில் பிடிச்சா பிடி போடணும், உதுத்து விட்டோம்னா உதுரணும். இதுதான் அந்த மாவுக்கு பக்குவம். சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு தண்ணி சூடானதும் ஒரு தட்டு வச்சுக்கலாம். தட்டு வச்சுட்டு அந்த இட்லி பானைக்கு போடுற துணியவே விரிச்சு விட்டுட்டு அந்த துணியில மேலாப்புல தூட மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ண மாவை தூவி வச்சுக்கலாம். நல்லா தூவிட்டு இதுக்கு மேல இன்னொரு கிளாத் வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க. நாங்கள் 30 நிமிஷம் வேக வச்சோம். 30 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் மேலே ஆவி வரணுங்க. அந்த மாவுக்கு மேலே ஆவி வரணும். பார்த்தீங்கன்னா மேலே ஆவி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி மேலே வந்தாதான் மாவு நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். சூப்பராக மாவு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ மாவை இறக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மாவை. ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. இப்போ இதே சூடாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயும் சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை 3/4 டம்ளர் தாங்க சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் எடுத்தோம், ஆனால் 3/4 டம்ளர் தான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம். 3/4 டம்ளர் சர்க்கரை, ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. சூடாக இருக்கும்போதே கிளறினாதான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். அதனால சூடாக இருக்கும்போதே கிளறி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு சுவையான ஹெல்த்தியான சோள புட்டுங்க. நம்ம சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பார்த்தீங்களா சோள புட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நேரம் ஆக ஆக பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சி வந்துருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.